அப்போ லக்னம் தேவையில்லை, நட்சத்திரம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா லக்னம் என்பது ஒரு மனிதன் பிறந்த தேதி, அதுல இருந்து பிறந்த மணி, அவ்வளவுதானே தவிர அதுக்கு மேல அதுல வேல்யூ கிடையாது. ஒரு மணி நேரத்துல பிறந்த குழந்தைகள், 5 நிமிஷத்துல பிறந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை மாறுது. அப்ப எப்படி ஒரே நாள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்னா வேலை செய்யும்? குருவும் சனி இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி ஒன்னா வேலை செய்யுன்ற கேள்வியிலோட தான் அந்த லக்னத்துக்குள்ள போறாங்க. ஒரு ஆள் கேட்கக்கூடிய கேள்வியை வெறும் கேள்வியாவே வச்சு என்ன பண்றீங்க, ஒரு முடிவுக்கு வரீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு 15 ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு 12 லக்னத்துக்காரனை எடுத்துக்கிட்டு குரு சனி ஒன்னா இருக்கிறவனுக்குலாம் ஒரு காமனான பலனை சொல்லி பார்க்கணும். நான் நட்சத்திரத்தை என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நிறைய பேருக்கு சீக்வன்ஸா சொல்லவே தெரியாது, எனக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு இப்ப நட்சத்திரம் இப்ப நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜோசிக்காரங்க நட்சத்திரம் தான் ஜோசியம் நினைக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு ஒருவேளை நீங்க இப்ப நட்சத்திரத்தை வச்சு தான் நான் பலன் சொல்லுவேன், இல்லைன்னா ஜோசியர் பொய் அப்படின்னா, உங்களுக்கு ஆரம்ப காலத்துல தசா புத்திகள்னு சொல்றதுல விம்சோத்திரி தசான்ற மெத்தடே கிடையாது, காலசக்கர தசா தான் இருந்துச்சு. செக் பண்ணணும். அப்ப செக் பண்றதுக்கு உங்களுக்கு எத்தனை ஜாதகம் வேணும்னா, ஒரு 500 ஜாதகம் 5000 ஜாதகம் வேணும். ஐயோ இல்லைங்க, இல்லைன்னா முடியாதுங்க. ஏன்னா ஜோசியத்துல இப்ப நான் ஒருத்தர் கேட்கிறேன், உங்களுக்கும் உங்க சகோதரருக்கும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு அது இருக்குதான் செய்யும். ஒருவேளை நான் கேட்கக்கூடிய காலங்கள்ல அவங்க அண்ணன் தம்பியோட ஒரு செல்போன் பிரச்சனை வந்திருக்கலாம். அது அவர் என்னன்னா வீம்பா அப்ப லக்னம் தேவையில்லை, நட்சத்திரம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா லக்னம் என்பது ஒரு மனிதன் பிறந்த தேதி, அதுல இருந்து பிறந்த மணி, அவ்வளவுதானே தவிர அதுக்கு மேல அதுல வேல்யூ கிடையாது. இப்ப நீங்க லக்னத்தை எடுத்தாலும் மறுபடியும் லக்னாதிபதியை பிடிச்சு கிரகங்களை எங்க உட்காந்துருக்குன்றதான் பார்க்க போறீங்களா தவிர நான் டைரக்டாவே கிரகங்களை பார்த்துடுறேன். அது மட்டும் இல்லாம நான் இப்படி அப்ளை பண்றப்ப சரியா வரப்ப நான் இதுக்கு திருப்பி லக்னத்துக்கு போய் நிக்கணும். இன்னொரு விஷயம், நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, இந்த ஜோசிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மணி நேரத்துல பிறந்த குழந்தைகள், 5 நிமிஷத்துல பிறந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை மாறுது. அப்ப எப்படி ஒரே நாள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்னா வேலை செய்யும்? குருவும் சனி இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி ஒன்னா வேலை செய்யுன்ற கேள்வியிலோட தான் அந்த லக்னத்துக்குள்ள போறாங்க. குரு சனி ஒன்னா அதே வேலை தான் செய்யும், நீங்க எத்தனை மணி நேரத்துல பிறந்தாலும் எத்தனை வருஷத்துல பிறந்தாலும் அப்படின்றது எனக்கு கான்ஃபிடென்ட்டா நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். நான் புத்தகத்தில் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு லக்னம் இருக்கு, அந்த லக்னம் மேச லக்னத்துக்காரர் இருக்காரு, அவருக்கு குரு சனி ஒன்னா இருக்கு. ரிஷப லக்னத்துக்காரரும் குரு சனி ஒன்னா இருக்கு, மிதுன லக்னத்துக்காரரும் குரு சனி ஒன்னா இருக்கு. எல்லாத்துக்கும் எப்படிங்க பலன் ஒன்னா வரும்னா நீங்க என்ன செய்வீங்க? கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, யோசிப்பீங்க. யோசிச்சுட்டு ஒருவேளை இருந்தாலும் சொல்றது சரியா இருக்குமோன்ற மாதிரியே எல்லாரும் யோசி. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, குருசனி ஒன்னா இருக்கவனுடைய 12 லக்னத்துக்காரனுடைய ஜாதகத்துக்கு வாங்கி குருசனிக்கு பொதுவான பலன் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா தான் நீங்க ரிசல்ட் கிடைக்க முடியும். நீங்க ஒரு ஆள் கேட்கக்கூடிய கேள்வியை வெறும் கேள்வியாவே வச்சு என்ன பண்றீங்க, ஒரு முடிவுக்கு வரீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு 15 ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு 12 லக்னத்துக்காரனை எடுத்துக்கிட்டு குருசனி ஒன்னா இருக்கிறவனுக்குலாம் ஒரு காமனான பலனை சொல்லி பார்க்கணும். அப்பா என்ன சொல்லுவானா, ஆமா சார்ன்னு சொல்லும் போதுதான் என்ன லக்னமாக இருந்தாலும் அவனுக்கு என்ன கிரகங்கள், குறிப்பிட்ட கிரகங்கள் எங்க சேர்ந்திருந்தாலும் இந்த விஷயம் தான் நடக்குதுன்றத நீங்க என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். அப்ப ஒரு ஜாதகத்துல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல லக்னம் தேவையே இல்லை, நட்சத்திரம் சுத்தமா தேவையில்லை. நான் நட்சத்திரத்தை என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நிறைய பேருக்கு சீக்வன்ஸா சொல்லவே தெரியாது, எனக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு இப்ப நட்சத்திரம் இப்ப நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜோசிக்காரங்க நட்சத்திரம் தான் ஜோசியம் நினைக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி ஒண்ணும் இல்லை, எந்த புத்தகத்துல இல்ல. ஏன்னா வேத ஜோசியத்துல நட்சத்திரமே பயன்படுத்தப்படல, பராசரர் பாவத்தையே பயன்படுத்தல. பராசரருக்கு அதுக்கப்புறமா ஸ்ரீபதியில தான் பாவமே வருது. ஸ்ரீபதிக்கு அப்புறமா பராசர ஹோரா சாஸ்திரால தான் பாவத்தை என்ன பண்றாங்க, ரீபிரிண்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பராசர ஹோரா சாஸ்திரம் பாவ கணக்கே இல்லை. அதுக்கு முன்னாடி இருக்கிற தசாபுத்திகளே இல்லை. இப்போ லேட்டஸ்டா வந்த புக்கெல்லாம் தசாபுத்தி ஆட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கிலீஷ்ல. அப்ப இது எல்லாமே காலங்காலமா மாறி மாறி வருது. இப்ப உங்களுக்கு ஒருவேளை நீங்க இப்ப நட்சத்திரத்தை வச்சு தான் நான் பலன் சொல்லுவேன், இல்லைன்னா ஜோசியர் பொய் அப்படின்னா, உங்களுக்கு ஆரம்ப காலத்துல தசா புத்திகள்னு சொல்றதுல விம்சோத்திரி தசான்ற மெத்தடே கிடையாது, காலசக்கர தசா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப இவங்க எதுக்கு காலசக்கர தசா விட்டாங்கன்னு கேள்வி கேட்டாங்க. காலசக்கர தசா கணக்கு போடுறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த கணக்கு கத்துக்கிறதுக்கு ஜோசியர் டாக்டர் படிச்சிடலான்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால இவங்க என்ன பண்ணாங்க, ஈஸியா விம்சோத்திரி தசாக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப உங்களுக்கு சுக்கிர தசை நடக்குது, செவ்வாய் தசை நடக்குதுன்னு சொல்றதுலாம் விம்சோத்திரி தசா. ஆனா காலசக்கர தசால வேற மாதிரி இருக்கும் தசாக்கள். அப்ப எல்லாமே ஈஸி பண்ணி வந்திருக்கிறாங்க. இவங்க அப்படியே புக்கை படிக்கிறாங்க, அப்படியே மக்கப் பண்றாங்க, அப்படியே ஓட்டுறாங்க. இதுல உணர்வு பூர்வமான பலன்களை சொல்லணும்னா நீங்க ஆழமா அதுக்குள்ள போய் காதலிக்கணும் ஜோசியத்தை. அப்ப ரொம்பவே டீப்பா போய் அந்த கிரகங்கள் என்ன சொல்லுது, அந்த கிரகங்கள் எப்படி இருக்கு. அப்ப ஒரு 2 கிரகங்கள் சேர்ந்துருக்குன்னா, அந்த 2 கிரகம் சேர்ந்து ஒரு பலனுக்கு வெளிப்படுத்துது அப்படின்னா, இந்த பலனை வெளிப்படுத்துதான்னு நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அப்ப செக் பண்றதுக்கு உங்களுக்கு எத்தனை ஜாதகம் வேணும்னா, ஒரு 500 ஜாதகம் 5000 ஜாதகம் வேணும். ஐயோ இல்லைங்க, இல்லைன்னா முடியாதுங்க.
ஏன்னா ஜோசியத்துல இப்ப நான் ஒருத்தட்ட கேட்கிறேன், உங்களுக்கும் உங்க அண்ணன் உங்களுக்கும் உங்க சகோதரருக்கும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு அது இருக்கதான் செய்யும். ஒருவேளை நான் கேட்கக்கூடிய காலங்கள்ல அவங்க அண்ணன் தம்பியோட ஒரு செல்போன் பிரச்சனை வந்திருக்கலாம். அது அவர் என்னன்னா வீம்பா இட்லி தோசை பிரச்சனை வந்திருக்கலாம். அவர் ஆமான்னு தான் சொல்லுவார். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அண்ணனுக்கு ஏதாச்சும் ஒரு உடம்பு சரியில்லாதப்ப இவரு பிளட் கொடுத்து 2 பேரும் ஒன்னா கப்பல ரொம்ப மிங்கிள் ஆயிருவாங்க. அப்ப இந்த கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாரு, இல்லைங்க நல்லா இருக்கு. அப்ப மாறிக்கிட்டே இருக்குங்கிறப்ப ஒரு பலன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப ஆழமா ஒரு 5000 ஜாதகம் பார்த்தா தான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்தவே முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜோசியர்கள் ஒரு 20 ஜாதகம் 25 ஜாதத்தை வச்சு கத்துக்கிறாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய 10 ஜாதத்தை வச்சு தான் உருட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்களால அந்த குடும்பத்தை தாண்டி வெளியே வர முடியாது. இன்னொரு விஷயம், இப்ப என்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த குடும்ப சூழல்கள் எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். உங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா சூழலும் மேக்சிமம் சித்தப்பா பெரியப்பா ஒரே மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்வாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கலாச்சார பண்பாடு மாதிரி போகுது. நீங்க யாருன்னே தெரியாத பீகார்ல இருந்து வேலைக்கு வந்து அதுக்கப்புறம் பீகார்ல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டு வந்து இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏற்கனவே கல்யாணம் ஆன பொம்பளை அப்படிங்களா, அவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, இவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இந்த பையன் வந்து ரொம்ப பூவரான சூழல்ல வந்து உங்கள்கிட்ட ஜாதகம் கேட்கறான். அவனுக்கு நீங்க எப்படி உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி பலன் சொல்ல முடியும்? இப்போ கண்ணோட்டமே மாறிடுது இல்லையா? அப்போ நீங்க சொல்லக்கூடிய பலன்கள்லாம் அவனுக்கு ஒத்து வராமல் கூட போயிடலாம். அப்போ இங்க ரொம்ப ஆழமா மனிதர்களை நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். அதோட ஜோசியத்தையும் படிக்கணும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த ஜோசியத்தை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம அப்டேட்டுக்கு தயாரா இருக்கணும். ஜோசியத்தில் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது மறைபொருள், சித்தர்கள் ஞானத்துல கண்டுபிடிச்சாங்கன்னா, ஞானத்துல சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா நீ எப்படி செல்போனுக்கு பலன் எப்படி சொல்லுவேன்? நான் ஒரு ஜோசியர் மீட்டிங்ல கேட்டேன், நீங்க எல்லாத்துக்கும் பலன் சொல்றீங்கல்ல, எல்லாத்துக்கும் 5Gக்கு என்ன கிரகம்னு கேட்டேன். இப்போ 5G வந்துருச்சுல்ல, என்ன செய்ய போறீங்க? இன்னும் பராசர புத்தகத்தையும் புலிப்பாணி புத்தகத்தையும் படிச்சுட்டே இருக்க போறீங்களா? அதுக்கு என்ன சொன்னாங்க? யாருக்கும் சொல்ல தெரியாது, ஏதாச்சும் சொல்லி தப்பிக்கலாம். நான் மழுப்புறதே கிடையாதுங்க. அப்போ 5Gக்கு என்ன, அப்புறம் 5Gயை பத்தி ஒர்க் பண்றவங்க, 5G ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன கிரகம் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அப்போ உங்கள்கிட்ட ஒரு 500 5Gல ஒர்க் பண்றவங்களுடைய ஜாதகம் இருக்கணுமா இல்லையா? நான் சொல்றது சரிதானே? அப்ப இந்த அப்டேட்லாம் வந்து சாதாரணமா ஒரு சாதாரண ஒரு இருக்கக்கூடிய ஜோசிக்காரங்கனால முடியறது இல்லை. அப்ப நான் வந்து ஒரு கேங்கா இருக்கிறேன். இப்ப ராஜநாடி அப்படின்ற ஒரு டீம் வந்து ஒரு 2000 பேர் படிக்கிறோம் அப்படின்னா 2000 பேர் வேற வேற ஜாதகங்கள் டெய்லி பார்ப்பாங்க. ஒரு விஷயத்தை பத்தி பேசுறப்ப அந்த இது மாதிரி ஒரு பேர், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சுகாசினி அப்படின்ற ஒரு பேர், சுகந்தி அப்படின்ற ஒரு பேரு என்ன மாதிரி வாழ்க்கை நடத்துறாங்க, அவங்க ஜாதகத்தெல்லாம் கலெக்ட் பண்ணுங்கன்னு நான் குரூப்ல சொன்னேன்னா எப்படி இன்னைக்கு ஒரு 100 ஜாதகம் கலெக்ட் பண்ணிடலாம் இல்லைங்களா? நீங்க எப்படி கலெக்ட் பண்ணுவீங்க? நீங்க எப்ப போய் சுகாசினி கண்டுபிடிப்பீங்க உட்காந்து? அப்ப இதுதான் பிரச்சனை. அப்ப நீங்க ஒரு கேங்கா ஒர்க் பண்ணணும், திறந்த மனதோட ஒர்க் பண்ணணும். நிறைய ஜோசி கிளாஸ்ல இருக்கிறவங்களா அவங்கள வந்து தன்னை பெரிய குருவாகவும் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இவங்க எதையுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் கிளாஸில். சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ என்கிட்ட கேட்குறாங்க, தெரியலைங்க, நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடும், அதை பற்றி கலெக்ட் பண்ணுங்க. அப்போ 6 விரல் ஒருத்தருக்கு இருக்குது, 6 விரல் இருக்கவருடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறது? 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சேர்ந்து 9ல் உட்காந்து 11ஆம் அதிபதி பார்த்தா 6 விரல்னு சொல்லிட்டு நான் தப்பிச்சு என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். நான் மாட்டிக்கிறது இல்லைங்க, எனக்கே நானே சுய இதுலேயே நான் மாட்டிக்கிறேன் இல்லைங்களா? அப்ப இது ஒரு கேள்வியா உருவாகும் பொழுது நான் என்ன சொல்றேன்னா, இந்த கேள்விக்கு மலுப்பல் பதில்கள் சொல்லாதீங்க. நான் குரூப்லேயே சொல்லுவேன், ஒருவேளை இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் நம்ம விதிகள் உட்காரலாட்டா நீங்க மலுப்பல் பதில் சொல்லி நீங்க உங்களை ஏமாத்திக்காதீங்க. என்ன செய்யணும்னா இதை ஏத்துக்கணும். நம்மள்ட்ட இதுக்கு விதிகள் தெரியல. அப்ப தெரியலங்கிறப்ப 6 விரல் இருக்க ஜாதகத்தெல்லாம் வாங்குன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஒரு மாசத்துக்குள்ள கலெக்ட் பண்ணணும்னா நிறைய ஜாதகம் கிடைச்சிடும். அதை உட்காந்து விரலுக்கு என்ன கிரகம், அதுல என்ன பிரச்சனை வந்துச்சு, அப்ப புதனும் சனியும் சேர்ந்துச்சுன்னா எப்படி 6 விரலா மாறுதுன்றலாம் உட்காந்து யோசிச்சு அதை ஒரு ரூலா கண்டென்ட் பண்ணி வச்சுக்கணும் இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய ஜோசிக்காரங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்ப அவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்குது? இப்ப நான் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன செய்வேன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று தேவை அப்படின்னா நான் நிறைய புத்தகங்களை தான் என்ன பண்ணுவேன், வேற வழி இல்லை, புத்தகங்களை தான் அனலைஸ் பண்ணுவோம். புத்தகங்கள்ல எத்தனை விஷயங்கள் கிடைச்சிடும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பையன் வந்து என்ன கேட்கறான்னா என்கிட்ட, சார் நான் வந்து ஆஸ்திரேலியாவில் பிஆர்ல இருக்கிறேன், இப்போ நான் கனடா போகணும், கனடாவில் பிஆர் போகணும், இதை கேன்சல் பண்ணி அங்கே போகணும், இது நடக்குமான்னு கேட்குறான். இப்போ நான் எந்த புத்தகத்தில் இதை படிக்கிறது? நான் பேசுறது ஜாதக அலங்காரம், சூடாமணி, சிந்தாமணி இல்லைங்களா? எந்த மணிக்கு போனாலும் என்னால் இந்த புத்தகங்களில் ஒரு நாட்டில் போய் அந்த நாட்டினுடைய பிரஜையாகிறதுக்கான கிரகம் எதுனே எந்த புத்தகத்தில் எழுதலை. அதுலேயே ஒரு பிரஜையை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு பிரஜையாகிறதுக்கு ட்ரை பண்ணி கேட்குறான். அப்போ அந்த பையனுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது? அப்போ ஏதாச்சும் மலுப்பல் பதில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாள். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா பிரசனம் போடுவாங்க. இவங்க கேட்கக்கூடிய கேள்வி சரியா வருமா தப்பா வருமானு சும்மா அது என்னன்னா விரல் விட்டு டேபிளுக்குள்ள விரல் விட்டு நம்மளா தொட்டு பார்த்துக்கிறது, இந்த விரல தொட்டா வருவார் இந்த அப்படின்ற மாதிரி ஜோசியத்தை ஹேண்டில் பண்ணக்கூடாது. அப்ப இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப நான் ஆரம்ப காலத்துல நான் தேடி இருக்கிறேன், எந்த புத்தகத்திலையும் கிடைக்காது. அப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அனலைஸ் பண்ணி அனுபவத்துல கொண்டு வர வேண்டியது இருக்குது. அப்ப ஏற்கனவே 2 பிஆர் வாங்கினவன் யாரு? அவங்க ஜாதகத்தெல்லாம் தூக்கு.
அப்போ இதெல்லாம் இப்போ போன 3 நாளைக்கு முன்னால் எனக்கு ஒரு டிரான்சென்ட்டுக்காரங்க, ஓகேங்களா, 3ஆம் பாலினத்துக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட ஃபீல்டை சொல்கிறாங்க. அவங்க ஒருத்தங்களை வந்து லவ் பண்ணிக்கிறாங்க, ப்ரப்போஸ் பண்ண போகிறப்ப அந்த பையன் வேணாம்னு சொல்லிக்கிறான். அப்போ அவங்களுக்கு நம்ம பலன் சொல்லும்போது டிரான்சென்ட் ஆகிறதுக்கு என்ன கிரக நிலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜோசிக்காரங்க எதையாச்சும் ஒன்று சொல்லி மழுப்பலாமே தவிர அப்போ அந்த இதை எடுத்து கொடுன்னு சொன்னால் அவங்களால எடுத்து கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக அது ஒரு பெரிய டாபிக் தான். அது எல்லாமே டாபிக் தாங்க, சரிங்களா. நான் சொல்கிறது எல்லாமே டாபிக் தான். இப்போ ஒரு கண்ணாடி ஒருத்தர் போடுறாருன்னா, இப்போ சின்ன வயசில் போடுற கண்ணாடிக்கு ஒரு டாபிக், பெரிய வயசில் போடுற கண்ணாடிக்கு ஒரு நான் நேற்று கேட்குறேன், உங்களுக்கு ஒரு கண்ணு மட்டும் பிரச்சனைனா, நம்ம ஒரு கண்ணு மட்டும் தெரியல, லேசர் பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கண்ணுக்கு ஒரு டாபிக், 2 கண்ணுக்கு ஒரு டாபிக், சின்ன வயசில் வரக்கூடிய கண் பிரச்சனைக்கு ஒரு டாபிக், பெரிய இப்போ 3 வேற கிரகம். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் தானே பலன் சொல்ல முடியும். அப்போ ஜாதகத்தை பார்த்து நான் ஒரு இடத்துல கேட்டேன், இப்போ உங்களுக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை வரும்னு நீங்கள் சொல்ல முடிஞ்சா தானே நீங்கள் ஜோசியர். ஒருவேளை நான் சொல்கிறது தான் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். இன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஒரு 2-3 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னொரு பையன் லவ் பண்ணுறாங்க. அந்த பையன் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வரான்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறேன். அந்த பையன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான், அவன் உன்னை கீப்பாக வேணா வச்சுக்குவான். அந்த பையன் அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ண மாட்டான். 2 பேரையும் ஓட்டுறது அப்படிதான் இருக்கு அவன் ஜாதகத்துல. அப்படிங்கிறப்ப இவங்க என்னன்னா, நான் உங்கள்கிட்ட கேட்டு எனக்கு மனக்குழப்பமாயிருச்சுங்கிறாங்க. என்ன மனக்குழப்பமாச்சு? உண்மையை சொன்னா மனக்குழப்பம். அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லாட்டினா நான் சொல்றதை நம்பாம நீ உன் வேலையை பாரு. அப்ப இருக்கிறத தானே சொல்ல முடியும். நீ எதுக்கு காசு கொடுத்து வர? உனக்கு ஆசைக்கு சொல்றதா இருந்தா நீ எதுக்கு என்கிட்ட வர? பக்கத்துல ஏதாச்சும் பொட்டி கடைக்காரன்ட்ட போயிட்டு ஒரு 200 ரூபா கொடுத்தா அவன் பாட்டுக்கு வாழ்த்தி பேச போறான் இல்லைங்களா? நீ சூப்பரா வருவ, நீ நினைச்சவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவ, ஆகா ஓகோன்னு வாழுவேன்னு சொல்றதுக்கு நான் எதுக்கு உனக்கு? அப்போ நான் ஜாதகத்தை பார்க்கும்போது ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை சொல்கிறேன். அப்போ இது மாதிரி விஷயங்களே நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், மாட்டிக்கிறோம், காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க நிறைய ஜோசிக்காரங்க. அப்போ இப்போ நான் அந்த பொண்ணுக்கு நான் என்ன சொல்கிறேன், கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? இந்த பொண்ணு அடுத்து என்ன கேட்குன்னா, ஒன்று இது கிடைக்கணும்னு சொல்லும், இல்லைன்னா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க மாற்றி சொல்லுங்கன்னு சொல்லும், இல்லைன்னா என்ன செய்யணும், அது கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்கன்னு கேட்கும் இல்லைங்களா? அப்போ நான் என்ன ஆகுறேன்னா, நானே என்ன செஞ்சுக்கிறேன், என்ன பண்ணுறேன், காம்ப்ரமைஸ் பண்ணி அப்போ ஒரு 2000 ரூபா கொடுனா அவனுக்கு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணி அவனை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறோம். அப்போ ஜனவசியம், எதிராளி வசியம், ஆம்பளை வசியம், பொம்பளை வசியம், காதல் வசியம் சொல்லி எதையாச்சும் ஒரு தகுடு தாயத்தை விற்று நான் என்னோட பொழப்பு இந்த மாதிரி மைண்ட் செட் என்ன ஆயிருதுங்க. நான் ஒரு தடவை ஒரு இடத்துல பொது பதிவாகவே போட்டிருந்தேன். எல்லா ஜோசியருமே ஆரம்பத்தில் இந்த ஜோசியத்துக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்குன்னு தான் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அதுக்கு அப்படித்தானே வராங்க. எல்லா ஜோசிய படிக்கிறவங்களும் இது ஒரு பெரிய துறையா இருக்கு, இதுக்குள்ள எதையாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சு நம்ம கத்துக்கலான்னு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா இங்க எதுவுமே கிடைக்காம போயிருது. அப்ப என்ன ஆகுறாங்க, அது ஆனா பிரச்சனை இல்லைங்க. அப்படி ஆனா திருப்பி அவங்க என்ன செய்யலாம், இப்ப எனக்கு கிடைக்கலன்றதை நான் ஏத்துக்கிட்டேன்னு என்னன்னா நான் மறுபடியும் தேடுவேன். ஆனா இவங்க அப்படி ஏத்துக்காம என்ன செய்யறாங்கன்னா, கிடைக்கிறதுல சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க. அப்ப 2 பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஏமாத்துறதுக்கு 4 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுட்டு, ஒரு பிரச்சனை இருக்குதா, கல்யாணம் ஆகாட்டுனா கல்யாணம் ஏன் ஆகலை, இவனுக்கு எப்போ ஆகும்னு கண்டுபிடிக்க வந்தவங்க இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, கல்யாணம் ஆகணும்னா என்ன பரிகாரம் பண்ணணும் கத்துக்கிறாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அதுவும் போய் இதுவும் போய் கடைசியில் இவங்களுடைய சிந்தனை மாறி கடைசியில் பூசாரி வேலைக்கு போயிடுறாங்க இல்லைங்களா? அப்போ தெளிவாக இருக்கணும். அப்போ ஒரு ஜோசியம் கற்றுக்கிறதா அந்த லக்னம் நான் வேணான்னு சொல்கிறேன்னா, நான் லக்னம் வேணான்னு சொன்னால் பலன் சொல்கிறதுக்கு இன்னொரு லீடு இருக்குல்ல என்கிட்ட. நான் சும்மா வெறும் லக்னமே வேணாம் சும்மா பாருங்கன்னு நான் சொல்லலை, இதை விட பெட்டரான ஒரு சோர்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இன்னுமே கொஞ்சம் நெருங்கி போங்க. பழைய காலத்து ஜோசிய புக்கெலாம் எடுங்க. நீங்கள் வந்து பழைய காலத்து ஜோசிய புக்கில் எல்லாத்தையும் பார்ட்டாக எழுதிக்கிறான். லக்னத்தை பயன்படுத்தினா எப்படி பலன் சொல்லணும், நட்சத்திரத்தை பயன்படுத்தினா எப்படி பலன் சொல்லணும், கரணத்தை பயன்படுத்தினா எப்படி பலன் சொல்லணும், கிரகங்களை பயன்படுத்தினா எப்படி பலன் சொல்லணும், கிரக இணைவுக்கு எப்படி பலன் சொல்லணும், யோக படலம்னே தனியாக வச்சுக்கிறான். அப்போ எல்லாத்துக்கும் தனித்தனியாக அவன் ஹேண்டில் பண்ணிக்கிறான். ஓகேங்களா? மொத்தம் கிரகங்களுக்கு 10 வகையான அவஸ்தைகள் சொல்றான். இந்த அவஸ்தைகளை வச்சு இங்கே பலன் சொல்லலாம்னு சொல்றான். அப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றாலோ, தனது ராசி 7ல் பார்த்தாலோ, உச்சமானாலோ, நீசமானாலோ, பகை வீட்டில் உட்கார்ந்தாலோ, நட்பு வீட்டில் உட்கார்ந்தாலோ வச்சு அதை வச்சே பலன் சொல்லிடலான்னு புக்கில் போட்டு வச்சுக்கிறான். ஓகேங்களா? அப்போ எல்லாத்துக்கும் வழிவகைகள் இருக்கு ஜோசியத்தில்.